Yo, check. Mic check, 1, 2. What's up? It's MC Davis, y'all. Listen. Yo. 6 வருட காலமாச்சு மொத்தமா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இது மட்டும் நான் திட்டப்பட்டமா முடிவு பண்ணி வச்ச என்னோட பாதம். அப்பெல்லாம் வார்ன் பண்ணாரு என்னோட ஃபாதர். இப்பெல்லாம் மொத்த ஃபேமிலியை என்ன பண்ணல பாதர். ஹார்மனியை இல்லை என் வீட்டில் லைக் மை பாடல். காரணமே நான் தான் சொல்லுது என் ஹார்ட்ல. மேபி நான் மாத்தணும் நான் பண்ற மியூசிக் ஜான்ரா. But I'm stuck to hip hop like I can't change my gender. நான் ஒளிப்பதிவு செய்கிற படம் high resolution time ஆகும் to render. கை மேல தூக்கு ஆகு surrender. பல தடவை வாழ்க்கை சொல்லிச்சு என்னாண்ட. தாவி குதிக்க நினைச்ச பெரண்டா. கீழே புழுந்து பெரண்டா மண்ணு பொட்டும் குத்தம். சொன்னா மட்டும் என்ன கிட்டும். நான் தேர்ந்தெடுத்த பாதை ரொம்ப சிக்கும். நான் பண்ற பாட்டெல்லாம் எப்போதான் விற்கும். சிம்பிளான லிரிக்ஸ் தேவை கூடுக்காத பாட்டை கேட்கிறவங்களுக்கு யோசிக்கும் சந்தர்ப்பம். அதுதான் லாபம். அப்போ நான் எடுத்துற ஒவ்வொரு வரியும் நஷ்டம். ரொம்பவே கஷ்டம் பழுதடைஞ்ச சிஸ்டம். மாற்றம் தேவை from மாடி மாட்டம். மாட்டில் மேதக்கும் வாட்டர் பாட்டில்ஸ் அதிகம். ரெண்டுமே தண்ணி தான் ஆனா வித்தியாசம் டிராஸ்டிக். நான் இல்ல பிளாஸ்டிக். சர்ஜரி தேவை கலை துறையில் பண்ண சேவை. fuck it real in the game. அதனால என்ன பண்ண முன்ன லோக்கேட். ஆனா என் பாடல்கள் பேசப்படும் ஒரு நாள் பல take it shit. Yeah, peace out. MC Davis for you all. Hey everybody, welcome back to the Music for Days podcast. I'm Sidhu and join me as I explore and connect with all the musical artists here from the Chennai scene. And today we have MC Devesh. Hey bro, what's up? Hey bro, hi. How are you doing? I'm good. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் bro. I'm so excited to have you on bro. Yeah. So, okay, இப்போ நீங்க உங்களை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ தர முடியுமா உங்களை பத்தி? நான் வந்து ஒரு ரேப்பர், லிரிக்ஸ் எழுதுவேன், அப்புறம் சிங் பாட ட்ரை பண்ணிருக்கேன் இப்போ. ஸோ அவ்வளோதான். நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா கூட சைடில்? இல்லை, சும்மா அந்த மெலடி ஐடியாஸ் கொண்டு வரது தவிர தான் அது மட்டும்தான். அதை தாண்டி பெருசாக இது வரைக்கும் நான் உட்காந்து பீட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணதில்லை. ஸோ ஐ ஒர்க் வித் அதர் பீட் ப்ரொடியூசர். ஐ மேக் ஷூர் ஐ எம் தேர் த்ரூ அவுட் ஹோல் ப்ராசஸ் ஃபுல்லாக நான் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். கரெக்ட், நீங்கள் தான் ஆர்டிஸ்ட். ஸோ கண்டிப்பாக எல்லா ப்ராசஸ்க்கும் நீங்கள் இருந்தாலும் கரெக்ட். ஆமாம். இப்போது எவ்வளோ நாளாக நீங்கள் ரேப் பண்ணிட்டு இருக்கீங்க? வாட்ஸ் யுவர் டைம் லைன்? ஐ திங்க் இட்ஸ் லைக் 6.5 years I guess. 6 years, okay. Yeah, 2017 நினைக்கிறேன். 17-18 இருந்து இருக்கும். அது உங்களோட ஸ்கூல் டேஸ் மாதிரி இருந்தா? ஆமாம், ஸ்கூல் 12th standard அந்த டைம், அந்த ஆனுவல் லீவ் டைம் சும்மா அப்படியே ஸ்டார்ட் பண்ணது. சேம் ப்ரோ. எல்லாருமே அந்த டைம் தான் இருக்கும். ஏன்னா காலேஜ் போகிறோம், ஏதாவது பண்ணோம், தனியாக தெரியணும், இந்த கல்ச்சுரல்ஸில் ஏதாவது பண்ணோம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் தான் ஏதாவது பண்ண ஆரம்பிப்பாங்க. லாட் ஆஃப் டான்ஸஸ், ரேப், லைக் யூனோ மியூசிஷியன்ஸ் எல்லாருமே அந்த காலேஜ் டைமில் தான் உருவாகி இருப்பாங்க மோஸ்ட்லி. ஆமாம், ஆஃப்கோர்ஸ். ஆமாம். ஸோ ப்ரோ, ஐ மீன் இப்போ முதல்ல நான் உங்கள்கிட்ட இதை பற்றி பேசணும்னு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு சே கங்க்ராட்ஸ் ஆன் யுவர் ஆல்பம் சூப் பாய். அண்ட் அதை பற்றி கொஞ்சம் பேச முடியுமா? இப்போ சூப் பாய் வந்து நான் அது கேட்டேன் ஆல்பம். அண்ட் லைக் ஐ குட் டெல் அது வந்து ரொம்ப பர்சனலான ப்ராஜெக்ட். கண்டிப்பாக யாரோ பார்த்து. ஸோ அதனால லைக் அதை பற்றி கொஞ்சம் பேச முடியுமா உங்களால்? வாட்ஸ் சூப் பாய் அபவுட்? Soup Boy, like I didn't, to be honest, like Soup Boy was supposed to be one song. ஒரே ஒரு பாட்டோட முடிக்கிறதா தான் இருந்தது. I didn't think of this name at all at the first place. Soup Boy அப்படின்னா நான் யோசிக்கவே இல்லை. ஃப்ளேம் பாய் தெரியும்ல உங்களுக்கு? ஃப்ளேம் பாய் இஸ் மியூசிக் ப்ரொடியூசர். ஸோ எனக்கு வந்து என்னன்னா ஐ ஆல்வேஸ் ஹேட் திஸ் ஒரு ஆசை சின்னதாக இருந்துச்சு. லைக் ஐ வாண்ட் டு சிங், லைக் யூனோ எனக்கு நான் பெருசாக வந்து லைக் ஒரு ரேப்பர் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா மற்றவங்களுக்கு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரியும் ஐம் அ குட் ரேப்பர்ன்ட்டு. ஸோ ஐ வாண்ட் டு டூ சம்திங் எல்ஸ் அதர் தென் ரேப்பிங். ஸோ ஐ வாஸ் லைக் யூனோ அந்த ஆடியோ டியூன் போட்டு பாடணுன்ற மாதிரியான ஒரு அது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டைல் தானே. ஸோ எனக்கு அந்த மாதிரி பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. சும்மா ஒரு ஆர்டிஸ்டோட ஜாம் பண்ணும் போது ஆடியோ டியூனில் நான் பாடினேன். அண்ட் ஐ ரியலி லைக் இட். ஸோ எனக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் அந்த மாதிரி ஒரு ட்ராக் பண்ணணுன்னு இருந்துச்சு. ஸோ ஃப்ளேம் பாய் கிட்ட வந்து நான் சும்மா ஒரு ஐடியா சொன்னேன், லைக் யூனோ லெட் மீ டூ அண்ட் ஹார்ட் பிரேக் கைண்ட் ஆஃப் சாங், பட் இட்ஸ் கோன் பி ஃபுல் ஆடியோ டியூன் கைண்ட் ஆஃப் சவுண்ட். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு பீட் வேணும் அப்படின்னா தென் ஒரு பாட்டு எழுதுனேன். அதுதான் டோன்ட் வாக் அவே. எங்கலவ்னு ஒரு ட்ராக் இருக்கும். சூப் பாய் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ட்ராக். சூப் பாயில் வந்து எங்கலவ் தான் ஃபர்ஸ்ட் ட்ராக் நான் எழுதுனது. ஸோ அது பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ராக் நான் ரெக்கார்ட் பண்ணி கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு.
அதுக்கப்புறம் ஃப்ளேம் பாய்க்கும் பிடிச்சிருச்சு. ஃப்ளேம் பாய் ஸ்டார்ட் சென்டிங் மீ பீட்ஸ் லைக் அந்த ஸ்டைலே பீட் அனுப்ப ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஐ ஸ்டார்ட் ரைட்டிங். அதுக்கப்புறம் எழுதுனது டோன்ட் வாக் அவே. ஸோ அப்படியே என்னாச்சு, ஐ ஹேட் லைக் 3 songs in my hand. லைக் அதுக்கப்புறம் தான் அப்படியே ஒரு 3 ட்ராக் ஈபியாக பண்ணலான்றதே ஆல்பமாக அப்படியே மாறிச்சு. 3 ட்ராக் 7 ஆச்சு, 7 அதுக்கப்புறம் 10 ஆச்சு, 10 12 ஆச்சு. நான் 2 பாட்டை எடுத்துட்டேன். லைக் இட்ஸ் நாட் தேர். லைக் ஏன்னா எனக்கு வந்து இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் ஆன் தட் ஆல்பம். ஏன்னா நிறைய நான் கற்றுக்கிட்டேன் மியூசிக் ப்ரொடக்ஷன் வைஸும். லைக் யூனோ எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இருந்ததுனால எனக்கு ஒரு நாலேஜ் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பாட கற்றுக்கிட்டேன். அண்ட் யூனோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வேர்ட் ஃப்ளோ இல்லாமல் அந்த லைக் கேடன்ஸ் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பட் அட் த சேம் டைம் இம்பேக்ட்ஃபுல்லான லிரிக்ஸ் எப்படி எழுதணுன்ற விஷயமும் எனக்கு இந்த ஆல்பமில் தெரிய வந்தது. இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைட் ஆஃப் திஸ் ஆல்பம். ஆனால் மென்டலி எனக்கு ரொம்ப ட்ரைன் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா லைக் ஐ வாஸ் இன் தட் வைப், லைக் யூனோ அந்த ஹார்ட் பிரேக்கான ஒரு வைப்ல. ஆமாம், அது வந்து ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத வேலை. லைக் யூனோ யூ வில் பி உங்க உடம்பு நீங்களே கெடுத்துக்கிட்டு ரொம்ப தேவையில்லாம ஒரு மென்டல் ப்ரெஷர். அது எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் வைப். என்னால் அது வெளில வரணும்னா ஐ ஷுட் ரிலீஸ் சூப் பாய்ன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நான் அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். லைக் அது வந்து வெளில வரணும்னா நான் இதை ரிலீஸ் பண்ணோம். ஐ காண்ட் லைக் அப்படியே அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டு மற்றதையும் என்னால் ஒர்க் பண்ண முடியல. ஸோ லைக் எனக்கு அந்த டைமில் ஒரு விஷயம் புரிஞ்சுது, எப்படி இந்த ஃபாரின் ஆர்டிஸ்ட்லாம் எப்படி அவங்களே மாற்றிக்கிறாங்க. ஒரு ஆல்பம்க்கும் எப்படி அவங்க வந்து ஒரு கேரக்டராகவே அவங்க மாற்றிக்கிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு இந்த ஆல்பமில் நான் ரொம்ப கனெக்ட் ஆனதுனால எனக்கு அது தெரிய ஆரம்பிச்சது. பிகாஸ் லைக் ஐ ஹேட் திஸ் முல்லட் கைண்ட் ஆஃப் திங். ஃபஸ்ட்டு இவ்வளோ முடி வச்சிருந்தேன், அப்புறம் முல்லட்டாக மாற்றினேன். அதுக்கப்புறம் எனக்கு கண்ணாடியில் பார்க்கும்போது என் மூஞ்சி எனக்கே பிடிக்கல. தென் ஐ லைக் ஃபுல்லாக முடி ஷேவ் பண்ணிட்டேன். நான் லைக் யூனோ பஸ் கட் மாதிரி பண்ணிட்டேன். தென் ஐ ஃபெல்ட் லைக் கலரிங் மை ஹேர். எனக்கு இதெல்லாம் வந்ததே இல்லை. இந்த மாதிரி பண்ணுறவங்களை பார்க்கும் போது எனக்கு நான் லூஸ் மாதிரி பண்ணுறான்ற மாதிரி இருக்கும். பட் அப்புறம் அவ அந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியுது இப்போ எப்படி அவ அந்த மாதிரி பண்ணுறா. ஆமாம், நீங்க சொந்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க. ஆமாம், ஏன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஆல்பம் பண்ணும் போது அவ்வளோ கனெக்ட் ஆகுறான் அவனோட பீஸ் ஆஃப் ஆர்ட் மேலே. அதுக்கப்புறம் அது வந்து வெளியே வர்றதே ஏன் அவனுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. ஏன் அவ்வளோ பேர் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க ஈவன் தோ தே ஹேவ் ஆல் த மணி அண்ட் ஷிட். கரெக்ட். லைக் அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ஃபக் ப்ரோ, இது என்ன இப்படி லைக் இவ்வளோ இருக்கு ஒரு மியூசிக்னால. லைக் அதுவும் நம்ம சும்மா ஜாலியாக பண்ணுற ஒரு விஷயம் இவ்வளோ இம்பாக்ட் ஆகுமா லைக் ஒரு பெயின்னால அப்படின்ற ஒரு மேட்டர் எனக்கு சூப் பாயில் தெரிஞ்சுது. அண்ட் யா, ஸோ இட்ஸ் லைக் யூனோ ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி தான் அது. லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் அரவுண்ட் இட். நாட் ஒன்லி ரிலேஷன்ஷிப், லைக் அது ஒரு மேட்ரு. அது தாண்டி லைக் யூனோ அந்த சூப் பாய் ஆல்பம் முடிஞ்சவொடனே நிறைய லேர்னிங் இருந்துச்சு. ஆஸ் அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாகவே எங்களுக்குள்ளே ஒரு சில பீஃப்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் பிரிஞ்சிட்டோம். அது ஒரு மாதிரியான ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் அந்த ஆல்பம் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு பெரிய லெசன் கூட சொல்லுவேன் நான். ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் இன் மை ஹார்ட். லைக் எப்படி சொல்கிறது, லைக் நிறைய கசப்பான இதுவும் இருக்குது, அட் த சேம் டைம் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது அந்த ஆல்பமில். ஐ மீன் ஃபுல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. ஆமாம், யா எக்ஸாக்ட்லி. ஆமாம், இந்த ஒரு பர்டிகுலர் அந்த 2022 எண்ட்லேருந்து 23 ஸ்டார்டிங் வரைக்கும் இட்ஸ் லைக் யூனோ நான் திரும்பி பார்க்கும்போது அது ஒரு பெரிய பார்ட் என்னோட லைஃப்பில் அந்த ஆல்பம் ஒர்க் பண்ண பீரியட். எஸ்பெஷலி உங்களோட அந்த க்ரோத்தும் உங்களால் பார்க்க முடியும். வேற மாதிரி ஸ்டைல் ஆஃப் மியூசிக்லேருந்து நீங்கள் ஒரு இந்த ஆல்பம் ஒரு ஸ்டைலில் போகும்போல அந்த க்ரோத்தோட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த க்ரோத் வந்து இன்டர்னலாக உள்பக்கத்தில் இருக்கிறத தவிர நீங்கள் அதை வெளியில் காமிக்கும் போது தான் அதுக்கான இம்பாக்ட் புரியுது இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போது ஏன்னா நீங்கள் போடுற பாட்டில் ஐ மீன் எஸ்பெஷலி நம்ம சென்னை ஹிப்ஹாப் சீன்லன்னு பார்க்கும்போல உங்களை மாதிரி நான் யாருமே அந்த ஹார்ட் பிரேக்கான கான்செப்டை ஹிப்ஹாப்பில் அவ்வளோ எக்ஸஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை. ஸோ அது வந்து ரொம்ப அவ்வளோ பர்சனல் விஷயம்னு எனக்கு நல்லாவே புரியுது இப்போ. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி இட் இஸ் அ ப்ராப்பர் ஆல்பம். ஐ மீன் என்ன சொல்றது, எல்லாரும் ஆல்பம்ஸ் போடுவாங்க, ஆல்பம் யாராலையும் ஆல்பம் பண்ண முடியும். ஒரு ப்ராப்பர் ஆல்பம் பிகாஸ் உங்கள் பாட்டு கேட்கும்போது என்னன்னு தெரிஞ்சு தெரியுமா, ஒரு தீம். நாட் ஜஸ்ட் த ஃபேக்ட், நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஓகே நீங்கள் ஹார்ட் பிரேக் பற்றி பேசுங்க, நோ, சானிக்லி சவுண்ட்ல அந்த சிமிலர் தீம்ஸ் இருந்தால் தான் தட்ஸ் வாட் மேக்ஸ் இட் an album. அது ஜஸ்ட் ஹேப்பன் ப்ரோ. லைக் யூ நோ none of the recording I was not sober. I was drunk all the time. லைக் ஃபிசிக்கலாகவும் என் உடம்பு ரொம்ப வீக்காக இருந்துச்சு டைமில். ஐ வாஸ் ட்ரிங்கிங் ஆல் த டைம். ரெக்கார்டிங் அப்போல்லாம் நான் நின்றுட்டு ப்ராப்பராக யூனோ அப்போல்லாம் பாடவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சேர் தான் இப்படியே சாஞ்சிட்டு இருப்பேன். மைக் வந்து என்னோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்படி வைப்பேன் டீல் பண்ணுறதுக்கு. இட் வாஸ் லைக் இட் இஸ் நாட் லைக் யூனோ எவ்ரிடே ஐ வேக் அப் இன்னைக்கு ரெக்கார்டிங் இருக்குது அப்படின்லாம் போயிட்டு ஸ்டூடியோவில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ண. ஆக்சுவலி ஐ டென்ட் ரெக்கார்ட் தி ஹோல் ஆல்பம் இந்த ஸ்டூடியோ இட் செல்ஃப். சவுண்ட் இன்ஜினியர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மிக்ஸ் மாஸ்டர் பண்ணுறதுக்கு. பட் என்னன்னா ஐ குடன்ட் லைக் யூனோ ஈவன் தோ ஐ ரெக்கார்டட் இன் சும்மா நார்மல் ரூம், அதெல்லாம் நல்லா நான் பாடியிருப்பேன். ஐ குடன்ட் ரெப்ளிகேட் த ஃபீலிங் அகெயின்.
ஒரு ப்ராப்பர் ரெக்கார்டிங் ஸ்டுடியோல. ஸோ ஐ வாஸ் லைக் ப்ரோ ஐ நோ இட்ஸ் டயரிங் பட் ப்ளீஸ் டீல் வித்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட என்னோட வோக்கல்ஸ் கொடுக்கும் போதெல்லாம் ப்ளீஸ் இதுதான் இப்படி தான் இருக்க போது, ஃபக் இட், லைக் லெட் இட் பி நியூ சவுண்ட் ஆர் வாட் எவர், ஐ கான்ட் ரெப்ளிகேட் இட். ஒரு சாங் வந்து வேன்கோன்னு ஒரு ட்ராக் இருக்கும், தட்ஸ் a phone recording. தீபாவளி டைம் அன்மாஸ்டர்ட் மாதிரி போட்டுருந்தாங்க. ஆமா, அது தீபாவளி டைம்ல நான் என் ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணேன். Like, you know, my friends wanted me to record it again, but I couldn't replicate it, like, you know, that feel. கடைசியில் பட்டாசுலாம் வெடிக்கும். எனக்கு அது பாட்டு முடிஞ்ச அந்த பாட்டில் வந்து இன்னொரு 8 பார் இருந்துச்சு, பட் பட்டாசு வெடிச்சதுனால ஐ வில் பி லைக் ஓ ஃபக் ப்ரோ அப்படின்னு முடிச்சிருப்பேன். அது நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த வைப், அந்த மொமெண்ட்ல ஒரு வைப் கிரியேட் ஆகுது, ரொம்ப முக்கியம். அது திரும்ப கிரியேட் பண்ண முடியாது, அவ்வளோ இம்பாசிபிள். ஏன்னா நம்ம ஆர்டிஸ்ட் மாதிரி நம்ம இருக்கும் போல we are not replicators, we are only creators. ஆமா, எக்ஸாக்ட்லி. அந்த மொமெண்ட்ல வரும், கிரியேட் பண்ணிட்டு போயிடணும். அதான் எங்களோட ட்ராக்லாம் நல்லா கேட்டிங்கன்னா லைட்டர் சவுண்ட்லாம் கேட்கும், பின்னாடி ஒருத்தன் தம் பற்ற வச்சுட்டு இருப்பான், லைட்டர் சவுண்ட்லாம் இருக்கும். எல்லாரும் சொன்னாங்க, பட் ஐ didn't want to go for another recording, another take, let it be as it is, அவ்வளோதான். அந்த ரா எனர்ஜி, அவ்வளோதான், fuck it. லைக் அதனால தான் அந்த வழ வழ கொழ கொழ வாய்ஸ் அந்த சூப் பாயோட சவுண்டாகவே மாறிடுச்சு. ஐ கான்ட் லைக் ரீக்ரியேட் இட் அகெயின், லைக் அவ்வளோதான். அஃப்கோர்ஸ் ப்ரோ. ஆமாம். அண்ட் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, ஆப்வியஸ்லி அதுக்கான there's the ஐடியா உங்களுக்கு இருந்திருக்கு. ஓகே ஃபைன். இந்த பிகாஸ் நீங்கள் எப்படி பேசுங்களோ, நானும் என்னோட EPயில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் EPலையும் it deals with என்ன சொல்கிறது, என்னோட certain aspects என்னோட லைஃப்பில் சில எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் அந்த that was one phase of my life, mainly in the year 2022ல பல experiences I had. I captured that energy in my EP. And so what I'm trying to tell you, அதாவது I can understand as an artist, like on the level of growth the single EP or the single album can have. ஏன்னா அது உங்களுக்கு ultimately உங்களோட சொல்லுவாங்கல்ல, life is art, art is life, like it's a reflection of who you are. So அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து just வேற level. I fully understand it. And என்ன சொல்றது, நீங்க எங்க லவ் சொன்னது தான் ஞாபகம் வந்தது. பட் ஏன் EPலையும் நீங்க சாம்பிள் தானே பண்ணீங்க எங்க லவ்? எது ப்ரோ? எந்த இது சொல்றீங்க? சைமேட் எக்ஸாம்பிள் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க எங்க லவ்? ஐ அம் நோ ஐடியா ப்ரோ. அப்படியே ஆமா, ஃப்ளேம் பாய் தான் பண்ணா. ப்ரொடியூசர் தான் பண்ணா. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃப்ளேம் பாய்ட்ட பேசினா புரியும். ஓகே. ஜஸ்ட் லைக் யூ நோ ரோட் லிரிக்ஸ். ஓகே. பாட்னேன் அவ்வளவுதான். அதுக்கு மேல ஐ டோன்ட் நோ லைக் ஹவ் the other things, like, you know, production aspect. ஆமா, production ஏனா aspect. அவர் flame boy has sampled something from a specific site, சரிங்களா? நானும் அவனும் ஒரே samples பண்ணி யூஸ் பண்ணிருக்கோம். Okay, cool. So like I mean it might sound similar but it's different. Okay, cool. It's different, completely different. அதான். Yeah. So அதான் I just wanted to share that with you. And okay, I mean இப்போ நம்ம டைட்டில் பார்க்கலாம். இப்போ சூப் பாய் வச்சிருக்கீங்க. Yeah. It is inspired from why this Kalavari deal. கண்டிப்பா. ஏனா சூப் பாய் வந்து ரொம்ப known term. ஆமா. But அது ஒரு டைம்ல it was like kinda, you know, a lot of people are using it. ஆனா அதுக்கப்புறம் அது அப்படியே அமிங்கிருச்சு. அதுக்கப்புறம் என்ன மாறிச்சுன்னா அந்த மொரட்டு சிங்கிள்ன்ற ஒரு விஷயம் மாறிச்சு. மொரட்டு சிங்கிள், ஆமாமா, அந்த ஐடியா. I kind of cringe over the term, like அந்த மொரட்டு சிங்கிள்ன்ற விஷயம். பட் ஆனா கிளாஸியான ஒரு டேர்ம் ஒன்னு சூப் பாய் தான் எனக்கு தெரிஞ்சு. Because you're accepting, like admitting it. ஏன்னா மொரட்டு சிங்கிள் சொல்லும் போல நீங்க வந்து சிங்கிள் ஆக்குறது அந்த என்ன சொல்றது, மறைக்கிறதுக்கு நான் ஸ்ட்ராங் சிங்கிள் மாதிரி தெரியுது. ஆனா சூப் பாய் நம்மள ஒத்துக்கிறீங்க. ஓகே, இதான்டா உண்மை. இல்ல, மொரட்டு சிங்கிள் has lot of fake things in it, like, you know, you are not really happy being single, come on, அந்த மாதிரி இருக்கும். But சூப் பாய், you really had an heartbreak and you really feel it. அதில் ஒரு ரொம்ப சோகமான ஒரு விஷயம் அந்த சூப் பாய் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் ஐ ஃபெல் லைக் நோ ஒன் ரியலி கேபிட்டலைஸ் தட், யூ நோ, தட் ஐடியா சூப் பாய். ஸோ அது ரொம்ப அப்படியே நிறைய பேர் இப்போ என்னடா யூஸே பண்ணல. லைக் ஐ வாஸ் லைக், so you pretty much owned it and like made it into something what it is today. Like I feel like, you know, even if underground la எவனாவது இப்போ சூப் பாய்னு சொன்னானா கண்டிப்பா என் மூஞ்சி ஞாபகம் இருக்காம போவாது. லைக், யூ நோ, எனக்கு அது இந்த வார்த்தை வந்து நல்லா எனக்கு செட், என் கேரக்டருக்கு செட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். லைக், you know, the way I was before. புரியுது. So yeah. நீங்க சூப் பாய், ஐ மீன் அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க ஜெனரலாவே ஒரு தனுஷ் ஃபேனுமா? ஜெனரலாவே அப்படிலாம் கிடையாது. தனுஷ் ஃபேன்ன்ற ஐ லைக் தனுஷ் பட் நாட் a fan. நான் ஒரு விஜய் ஃபேன் பயங்கரமா. ஓகே ப்ரோ. சரிங்க, இப்போ யூனோ லெட்ஸ் கெட் into a little bit more fun stuff. நம்ம ஒரு ரேபிட் ஃபயர் செக்மெண்ட் வச்சிருக்கோம் இந்த பாட்காஸ்ட்ல. So let's get into it. Are you ready? Yeah, sure. Okay bro. First job. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ப்ரோ டப்புன்னு சொல்லிட்டேன். ஒரு VFX கம்பெனில ப்ரொடக்ஷன் கோஆர்டினேட்டர். Okay. Would you ever try stand up? No. Okay. Do you speak more than one language? Yeah. Do you believe in soulmates? Yeah. Cats or dogs? No, both. Oh, okay. Yeah. Money or happiness? Happiness. Okay. Love or friendship? Love.
Love. Okay. Okay. Night in or night out? Night in. Night in. Cannonball into the pool or dip in a toe first? ப்ரோ இது எனக்கு என்னன்னு புரியல. இல்லை இப்போ பூலுக்குள்ளே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போகும்போது அப்படியே டேரெக்டாக குதிப்பாங்க கேனன் பால்னு போட்டுட்டு. நோ ப்ரோ. ஓகே ஓகே யூ நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கேனன் பால். ஓகே ப்ரோ. ஓகே. ஃப்ரெஷ் ஃபுட் ஆர் ஃப்ரைட் ஃபுட்? ஃப்ரெஷ். ஓகே. பிரியாணி ஆர் பீட்சா? பிரியாணி. ஓகே. பியர் ஆர் ஹார்ட் லிக்கர்? ஹார்ட் லிக்கர். ஓகே. ஆர் யூ ஹாப்பி இன் லைஃப்? யா ஐ am. Do you believe in second chances? Yeah. What is your biggest flaw? I'm so expressive. Too expressive. Too expressive. Okay. Yeah. What's one quality you hate the most in a person? Not being loyal. Loyalty. Yeah, Okay. loyalty. Okay. Favorite thing about Diwali? Favorite thing about Diwali? Family. Family. Nice. Yeah. Okay. Either first word that comes to your mind. Fuck. Favorite beverage? Coffee. Coffee. Yeah. Okay. The worst thing you ate at any restaurant? Chicken fried rice. Oh. Yeah. அது யாரா சொதப்பிட்டாளா? Yeah. Okay. Wow. Okay. Biggest inspiration of all time? Eminem. Of course. Yeah. Of course. Of course. First concert you ever been to? First concert, A.R. Rahman da. Not this one, good one. Good one. Yeah, the good good one. When I was in 4th grade. Oh, Yeah. okay, okay, okay. Okay. நீங்க more introvert இல்ல extrovert? அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு term இருக்கு. Ambivert. Yeah, You're that's what I ambivert. am. Yeah. Okay, okay. Black white? Black. Okay. Stay in India இல்ல move out? Stay in India. Okay. House parties இல்ல clubbing? House parties. Okay. An animal or an insect you're secretly afraid of? I'm afraid of cats, to be honest. Oh. Yeah. Scratch பண்ணுவான் அந்த ஆங்கிள்ல. பார்த்தாலே பயமா இருக்கு. I don't know why. So creepy. Oh. Yeah. Okay. ஒரு hidden talent இல்ல ஒரு party trick மாதிரி நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா? Hidden talent or? ஒரு party trick like அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? I can, book பயங்கரமா சுத்துவேன் நான். I can தூக்கி போட்டு கூட அப்படி புக் லைக் பாஸ்கெட்பால் சுத்துற மாதிரி சுத்துவாங்களா அந்த மாதிரி புக் பயங்கரமா சுத்துவேன். ஓகே ஓகே. உங்களோட ஒரு பர்சனல் கிரிப்டனைட் அப்படின்னா? கிரிப்டனைட்னா as in உங்களோட ஒரு வீக்னஸ் மாதிரி வச்சுக்கோங்க. என்ன சொல்றது, அதான் லவ்னு சொல்லிட்டு பண்ற விஷயத்த ஈஸியா ஏமாந்துடுவேன். லைக் ஐ வில் கிவ் ஆல் இன், பட் அவங்க ஏமாத்துறாங்க கூட எனக்கு தெரியாது. ரைட். ஸோ யா. ஓகே. அந்த லவ்விங் கேரிங் சைடு சொல்றீங்க. யா. ஓகே ஓகே ஃபேர். யா அது உண்மைதான். ஸ்கூல் டேஸா இல்ல காலேஜ் டேஸா? ஸ்கூல். I didn't really have college days because நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் காலேஜ். ஸோ ஸ்கூல் டேஸ். ஓகே ஓகே. யா. ஓகே ப்ரோ. ஓகே. கெண்டல் ஜென்னரா கைலி ஜென்னரா? ரெண்டு பேருமே டூ பிளாஸ்டிக் ப்ரோ. ஓ ஃபேர். ஓகே ஓகே. கானியே வெஸ்ட் ஆர் ஜே-Z? கானியே. ஓகே ஓகே குட். ஓகே ராப்பரில் ஓகே லெட் மீ ஆஸ்க் கப்பிள் மோர். நான் இப்போ கானியே இல்லை ஜே-Z கேட்டேன். இப்போ who do I compare now? Let's say Nas or DMX? Nas. Yeah. Easily. Yeah, easily. Okay. Drake or Lil Wayne? Lil Wayne. Yeah, Lil Wayne. Okay, that's nice. One last. Let's say, who do we go for in terms of rap? Who else? Okay. Nicki Minaj or Cardi B? Cardi B. I think she's so funny. Personality ku ninga? Yeah, Cardi B. Yeah. Okay. So அதான் that concludes our நம்மளோட rapid fire segment. நம்ம திருப்பி சூப்பாய் கொஞ்சம் வரலாம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, அதாவது இப்போ ஜென்ரலாக இப்போ உங்களோட சூப்பாய் வந்து started off as a single. As one song with was Engelab. Engelab-ஓட ஆரம்பிச்சு அது அப்படியே branched out to an album. And இப்போ நீங்கள் இந்த ஆல்பம் ட்ராப் பண்ணதில் உங்களுக்கு did you ever plan to drop a deluxe version மாதிரி? பல rappers அந்த மாதிரி பண்ணுவாங்க deluxe version. ஆமாம். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ, எனக்கு வந்து ஒரு 8th சாங் போகும்போதே ஐ கைண்ட் ஆஃப் காட் ட்ரைன்ட் அவுட். எனக்கு வந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வரணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. புரியுது. ஸோ டுவர்ட்ஸ் தி எண்ட் லைக் ஆக்சுவலி அது ஒரு நடந்து முடிஞ்ச விஷயத்தை வச்சு நான் பண்ண ஆல்பம் கிடையாது. ஐ வாஸ் கோயிங் த்ரூ இட். ஈச் அண்ட் எவ்ரி சாங் ஐ ரோட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ இட். ரியல் டைம்ல நடக்குது. நைட் ஒரு விஷயம் நடக்கும், மிட் நைட் உட்காந்து அதை பத்தி எழுதுவேன். புரியுது. இட் வாஸ் லைக் தட். ஸோ யா
அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு அது முடிஞ்சா போதுன்ற மாதிரி இருந்துச்சு. டாக்ஸிக் கொஞ்சம் ஆஃப்டர் பாயிண்ட். இட் வாஸ் way too toxic, but என்ன நானே கன்வின்ஸ் பண்ணிட்டேன் no it's not அப்படின்ட்டு. But congrats today, like this is like a crazy experience that you've gone through, because I understand like as an artist how powerful. இல்ல எல்லாம் ஒரு சாங் எழுதும் போது அப்படிதான். It's not like you talk to yourself, like after every song you write you know what you really want. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்ல ஒரு பாட்டு பண்ணும் போதும். அஃப்கோர்ஸ் ஸோ அந்த மாதிரி எனக்கு சூப் பாயில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்ல விஷயம் சொல்ல போனால். ரைட். இப்போ உங்களுக்கு சூப் பாயில் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பர்சனல் சேலஞ்சஸ் அதோட இருந்தது உங்களோட ஸ்கில் வைஸ் மேபி ஆர் லைக் உங்களோட ஏதாவது சம் சார்ட் ஆஃப் சேலஞ்ச் நீங்கள் பண்ணும்போது மேபி வித் அதர் பீப்புள் ஒர்க் பண்ண போல ஏதாவது சேலஞ்ச் அந்த மாதிரி? ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா அதான் பாடுறதுல தான் லைக் டு அந்த கரெக்டான ஒரு பிட்ச்சில் பாடுற விஷயம்லாம் எனக்கு கிடையாது. இன்னும் ஐ வாஸ் ரேப்பர் ரைட். கரெக்ட். ஸோ பாடணும் போது கூட ஐ வாஸ் பிரேக்கிங் தி வேர்ட்ஸ் லைக் ஹவ் யூ ஃபிட் இன் வேர்ட்ஸ் இன் ரேப். ஒரு நோட்டை ஸ்ட்ரெச் ஆமாம் ஸ்ட்ரெச் அந்த நோட்டை ப்ரொலாங் பண்ணுறதே எனக்கு வரல. லைக் இப்போ நீ என்னோடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரேப்பில் நீ என்னோடு அப்படின்னு முடிஞ்சிடும். இட்ஸ் லைக் இப்படி இருக்கு, நான் அதை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி பாட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி விஷயம் இருந்துச்சு. அண்ட் லைக் ரொம்ப பிச் மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஐ ஃபெல்ட் லைக் நான் கரெக்டாக பாடுறேன்ட்டு. பட் வெளியே கேட்குறவங்களுக்கு பிச்சில் இல்லைன்ற மாதிரிலாம் இருந்தது. ஸோ ஐ ஒர்க் ஆன் இட். அந்த மாதிரி விஷயம்லாம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ப்ரோ எனக்கும் ப்ரோ ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஞாபகம் வந்து. ஏன்னா என்னோட ஆல்பம்க்கும் டிபி என்னோட இபிக்கும் நான் ஐ வாஸ் ட்ரைங் டு சிங், பட் அந்த சிங்கிங் வாஸ் நாட் அப் டு த மார்க். நீங்கள் சொன்ன மாதிரி நோட் ஸ்ட்ரெச் பண்ணுறது ஆஸ் ரேப்பர்ஸ் நம்மளுக்கு நோட் ஸ்ட்ரெச் பண்ணுறது இஸ் நாட் சம்திங் வி ஆர் டியூன் டு. ஆமாம் அது பண்ண எவென்ச்சுவலி வந்துடும், பட் அந்த ஆஸ்பெக்டில் வரல. பட் ரைட் நவ் நான் மற்ற சாங்ஸை பண்ணும்போது மை சிங்கிங் ஹேஸ் eventually gotten better. So I hope the same has been for you, bro. கண்டிப்பா உங்களோட singing is much different now. பரவாயில்ல. இப்போ I have some songs which is not rap at all. It's like total commercial, what Tamil audience want kind of tracks. அந்த மாதிரி. So on the track it will be like so different from what I was doing back then. So அதுதான் கொஞ்சம் விஷயம்லாம் I used to practice and all, bro. அந்த like vocal warm ups, அப்புறம் அந்த தம்பூரா ஒரு ஸ்கேல்ல போட்டு இது பண்றதெல்லாம் நான் பண்ணேன். So I'm still used to do now and then. எல்லாமே பண்ணனும்னு ஒரு ஆசை தான். Of course. Okay bro, நம்ம இன்னொரு பாட்டுக்கு வரலாம். Now let's get into a segment known as guess the song. Okay cool. நான் உங்களுக்கு லிரிக்ஸ் சொல்றேன். Okay. ரொம்ப பாட மாட்டேன், ஏன்னா பாடினா உங்களுக்கு பாட்டே தெரிஞ்சிடும். எனக்கு புரியுது. எனக்கு அதான் நான் ரொம்ப லிரிக்கல் பர்சன் கிடையாது ப்ரோ. நான் கேட்கும் போது மியூசிக்கா தான் எனக்கு முதல்ல கேட்ச் ஆகும். ஓகே. ஸோ பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணுறேன். Give it a shot. Okay, now the Tamil round, சரிங்களா? ஓகே, அப்போ நான் குட் தான். எல்லாருக்கும் வணக்கம்ங்க, மானம் பறக்குதுங்க. Where is this lyric from? Tamil பாட்டு தான் obviously, but Clubla Mabla. Correct. Clubla Mabla by Hip Hop Tamil. ஆமா. Okay, now second one is I think உங்களுக்கு ஈஸியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Do or die, be the best, look inside, manifest. தமிழ் பாட்டு தெரியுதுல? Survivor. ஆமா, Survivor by Anirudh and Yogi B. Okay, now now third song தமிழ்ல. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி என் உயிரே உயிரே நீ ஏந்தி. bro, very simple. அதான் நீ பாட்டு பேரே சொல்லிட்டீங்களே. அது பாட்டு பேர் அது இல்லையா? பாட்டு பேர் நெஞ்சுக்குள் பெய்திடும். கரெக்ட். ஆமா, பாட்டு பேர் நெஞ்சுக்குள். பட் ஆனா ஓகே கூல். இன்னொரு அவன் தேடி போகும்போது ஒரு இதே ட்ராக் திரும்ப வரும்ல படத்துல. ஓகே கூல். ஆமா. ஓகே, லாஸ்ட் தமிழ் சாங் இப்போ இது செல் செல் அவளுடன் செல் என்றே கால்கள் சொல்லுதடா. ஐயோ, அந்த பாட்டு தெரியும். ரொம்ப பழசு, அதனால தான் நான் கொண்டு வந்தேன். இருங்க, துளி துளி மழை. கரெக்ட் துளி துளி. குட் ஜாப் ப்ரோ. நீங்க கெஸ் தி சாங் தமிழ் முடிச்சிட்டீங்க. இப்போ இங்கிலீஷ்ல லிரிக்ஸ் சொல்றேன். ஓகே கூல். முதல்ல ரொம்ப ஈஸி. ஐ மீன் எனக்கே தெரியும் ரொம்ப ஈஸி. ஸோ she said do you love me, I tell her only partly, I only love my bed and my mom, I'm sorry. Drake பாட்டு தான் அது. Okay, God's plan. Correct. Okay, now second English song. Okay, my shades Dior, my pants velour, create, explore, expand, conquer. பாட்டு பேரு தெரியல எனக்கு. யார் பண்ணிருக்கா? ஏசாப் ராக்கி தான். கரெக்ட். ஆமா, பாட்டு பேர் என்ன? தெரியல. பாட்டு ஸ்கெப்டாவும் பாட்டுல இருந்தான். பாட்டு பேர் தெரியல. பாட்டு பேர் தெரியல ப்ரோ. இத நான் பாட்டா ரீல்ஸ்ல தான் பாத்துர்க்கேன். பாட்டு அந்த லிரிக் நான் ஃபுல் பாட்டு கேட்டதே கிடையாது இது வரைக்கும். அப்படியே I never like end to end இந்த பாட்டு நான் கேட்டதே இல்ல இது வரைக்கும். But I know it's Asap Rocky song. ஆமா, I mean it's called Praise the Lord. Praise the Lord. நான் praise the what ன்னு தெரியல. yeah. So அதான். Okay, third இது
இதுவும் as a this is a lyric as any rap fan they have to know கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஓகே. First off, fuck your bitch and the click you claim. யோசிச்சு பாருங்க யார் இதுதான் பாட்டோட ஃபர்ஸ்ட் சாங் வேற, அதுவும் ஃபர்ஸ்ட் லிரிக் வேற, அதுவும் பாட்டா? நோ 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 டூபாக்கோட பிகி டிஸ். ஆமா. என்ன ப்ரோ they all gonna hate me for this bro. பாட்டு பேர் என்ன தெரியல ப்ரோ. அப்படியா? Hit 'em up. Fuck. Hit 'em up by Tupac. No. Okay bro, final guess the song. In New York I Millie rock, hide it in my socks, selling that re-rock. Seriously bro, on the first in New York I Millie rock bro, on the first word I thought you'll know இல்லையா bro? தெரியல bro. It's Magnolia by Playboy Carti. Playboy Carti-யா? தெரியல bro. நீங்க Playboy Carti அவ்வளவு கேட்க மாட்டீங்க. Okay. Okay, cool. I mean, whatever, it's fine. Yeah. But yeah, அதான் guess the lyrics segment done. So now now questions திருப்பி போலாம். Now okay. In terms of இப்போ நீங்க obviously நீங்க rapper, and as a rapper one main விஷயம் எல்லாருமே that many rappers deal with is rap battles. So rap battle பார்க்கும்போது அதுக்கான level of competition is very high, extremely high, very cutthroat. எல்லாரும் உங்களை என்ன சொல்றது பர்சனலாக இருக்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே வெளில கொண்டு வந்து உங்களோட இன்செக்யூரிட்டிஸ் உங்களோட பர்சனல் விஷயம்லாம் கொண்டு வந்துட்டு அதை டிஸ் ஆக்குறாங்க. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட், do you find that concept to be toxic, or உங்களுக்கு வந்து அது வந்து okay fine, this will make me better, or this motivates you in some way? உங்களுக்கு அதை நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க rap battles and like the level of competition, the toxic level of competition in hip hop? உங்களுக்கு அது எப்படி படுது? I think like it's a good rap battle is like it's a nice thing only for me, to be honest. Like personally rap battle நல்ல விஷயம் தான். பட் என்னன்னா தமிழ் ரேப் சீனை பொறுத்த வரைக்கும் ரேப் பேட்டில் இஸ் நாட் தட் பாப்புலர். லைக் அதுவும் இல்லாமல் இப்போ ரேப் பேட்டில்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இட்ஸ் டோட்டலி நியூ தமிழ் சீனை பொறுத்த வரைக்கும். அது இப்போ தான் அறிமுகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ் கம்யூனிட்டியாகவே பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஹேஸ் மோர் இம்பேக்ட் லைக் கம்பேர்ட் டு ஃபாரினர்ஸ். லைக் நீங்கள் வந்து தமிழ் பையன் ஒருத்தனை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு திட்டிட்டிங்கன்னா ரொம்ப பர்சனலாக எடுத்துப்பாங்க. ஏன்னா கல்ச்சரலி வி ஆல் க்ரோன் அப் லைக் தட். பட் நீங்கள் அதை ஒரு ஆர்ட்டாக பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் கூல், லைக் அதை அப்படியே ஒரு ஆர்ட்டாக பார்த்துக்கணும். பட் ஐ திங்க் பர்சனலி லைக் நம்ம பாய்ஸ் வந்து அதை அப்படி பார்க்க மாட்டாங்க. அது வந்து நிறைய விதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறிவுக்கான ஒரு காரணமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ யா லைக் இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ பேட்டில் ரேப், யா யூ கேன் டூ இட். நான் அதுக்கு அகெயின்ஸ்ட் அதை அப்போஸ் பண்ணுறேன், அது வந்து நம்ம சீனில் இருந்துச்சுன்னா அது ஒரு பொல்யூட் பண்ணுற விஷயன்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனையும் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கல்ச்சரலி உங்களுக்கு செட் ஆகாது? கல்ச்சரலி லைக் இதுவாக தான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை யாராவது என்னை வந்து இப்போ நான் ஒருத்தனோட பேட்டில் ட்ராப் பண்ணுறேன், லைக் அதை நான் தோத்துட்டேன், நான் ரொம்ப வச்சு அசிங்கமாக பண்ணிட்டான், திட்டான், அவன் ஏதோ சொல்லிட்டான், எனக்கு வந்து ஓகே நான் அப்போ வந்து அது காம்படிஷனாக எடுத்து நான் போயிடுவேன். பட் ஆனால் அது எனக்கு கடைசி வரையும் அது எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா I was grown that way, I was brought up that way. என்னால் அதை அப்படியே மறந்துட்டு போக முடியாது. ஸோ என்னதான் அவன் எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் அவனை நான் போய் மீட் பண்ணி பேசும் போது எனக்கு it won't be feeling like how it was back then. Correct. Because of that battle rap. Correct. So I would நான் யோசிப்பேன் போகிறதுக்கும். பட் நான் போய் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா என்னால் அதை தவிர்க்க முடியாதுன்னு இருந்துச்சுன்னா நான் போய் பண்ணி தான் ஆகணும். பட் அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா நான் கல்ச்சரலாக நம்ம வளர்ந்த விதத்தை வச்சு கம்பேர் பண்ணி பேசினா இதுதான் என்னோட ஆன்சர். பட் இருக்கலாம், பேட்டில் ரேப்லாம் பண்ணலாம். ஆக்சுவலி ஐ டோன்ட் சே இட்ஸ் டாக்ஸிக் அண்ட் ஆல். புரியுது. ஓகே, ஃபேர் பிளே. ஆமாம். பட் எனக்கு பர்சனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட கருத்து பேட்டில் ரேப்பில் ஐ திங்க் பேட்டில் ரேப்போட டைம் ஆல்சோ ஹேஸ் கொஞ்சம் சேஞ்ச்ட். ஐ ஃபீல் சேஞ்ச் இன் த சென்ஸ்னா இப்போ நம்ம ரேப் மெயின்லி started becoming extremely popular 80s and 80s to 90s ஆரம்பிச்சது. அப்போது ரேப் பேட்டிலிங் பண்ணும்போது அதுக்கான ஒரு மரியாதையே வேறு மாதிரி இருந்தது. நம்ம இந்தியாவில் பண்ணுறோமோ, தமிழ்நாட்டில் பண்ணுறோமோ, சென்னையில் பண்ணுறோமோ, அதுக்கான அந்த ஐடியாவே ரேப் பேட்டில் பண்ணுறாங்க, வந்து டிஸ் பண்ண போகிறான், அந்த ஐடியாவே ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன பிரகாரம் ஐ திங்க் தீஸ் டேஸ் அல்டிமேட்லி உங்களோட மியூசிக்கல் கேப்பபிலிட்டி இஸ் வாட் யூ ஷுட் பி ஜட்ஜ் ஃபார் எனக்கு படுது. கரெக்ட் தான். பட் இப்போ இங்கே பேட்டில் ரேப் பண்ணுறதும் இப்போ தமிழில் ரேப் பேட்டில் பண்ணுறாங்கன்னா there should be certain rules. அது பண்ணுறதுக்கு முன்னாடி you shouldn't go so personal. You shouldn't be talking about அவனை பேட்டில் பண்ணுறவனோட அம்மா பற்றியோ அப்பா பற்றியோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றியோ அந்த மாதிரி பர்சனலான விஷயங்கள்லாம் இல்லாமல் மேபி யூ கேன் டாக் அபவுட் his skills,
லைக் யூனோ அந்த மாதிரி ஒரு பேசிக் ரூல்ஸை வச்சு மேபி யூ கேன் டூ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். பட் ஆனால் நான் இதை வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றிலாம் பேசியிருக்கேன். பட் தே ஃபீல் லைக் யூனோ அது பேட்டிலுக்கான ஒரு பியூட்டியே போயிடும் அந்த மாதிரி நீ ரூல்ஸ்லாம் வச்சனா. அதான் பிரச்சனை. ஏன்னா அது வந்து ஒரு குழந்தை ஷோ மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து அந்த பர்சனல் ஆஸ்பெக்ட் எடுத்துட்டீங்கன்னா, ஆனால் பர்சனல் ஆஸ்பெக்ட் கொண்டு வந்தால் ரொம்ப அது ரொம்ப ஒரு இது மாதிரி ஆகிடும். இது ஆனால் ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் தான் அது. ஆமாம், ரொம்ப ட்ரிக்கியான விஷயம். ஏன்னா நீங்கள் பேட்டில் ராப்னு பார்த்தீங்களாலே எந்த பேட்டில் ராப் பார்த்தாலும் அவள் ஒரே விஷயம் தான் சொல்லுவாள், there are no rules, there are no limits. ஆமா அதுதான். ஆனா I don't think personally, I don't think like battle rap will be a thing in Tamil scene பொறுத்த வரைக்கும். I don't think so. It will not happen. Maybe this is beef and all will be there, but I don't think like you know rap battle scene will be here. Yeah. Okay bro, now let's get to the final part of the podcast. இப்போ நீங்க obviously you've been rapping for a good time. நானும் உங்களை பார்த்துருக்கேன் பல தடவை சோஷியல் மீடியாவில் doing your thing. And இப்போ நீங்க ஒர்க் பண்ண சீனில் who is that one or not one, how many ever உங்களோட சென்னை சீனில் who do you want to collaborate with? Let it be Chennai scene or even something in the general mainstream that you are wishing to collaborate with eventually. Okay, Chennai scene பொறுத்த வரைக்கும் I don't know whether you heard of them. சாண்டி தெரியுமா? சாண்டி ஸ்லிம் கேடி. ஸோ இவங்களோட தான் இப்போதைக்கு நான் கொலாபரேட் பண்ணணுன்னு இருக்கேன். அண்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி, டு பி ஆனஸ்ட். ஐ ஹவ் ஒர்க் வித் தெம். ஓகே. ஸோ அதுதான் லாங் டைமாக நான் யோசித்த விஷயம். ஐ எம் கிளாட் அது நடந்துச்சு. அதர் தென் தட் லைக் வேற யார் இருக்கா? ஐ ரியலி வாண்ட் ஒர்க் வித் சிதேமாத்தோட பண்ணணும்னு. ஐ வாண்ட் டூ சம்திங் வித் தெம்ன்ற மாதிரி ஒரு இது இருக்கு. And I like to work with MC Altaf also. I like MC Altaf. வேற யார் இருக்கா? Bangalore. I don't really like Bangalore Tamil rap scene though. Bangalore Tamil rap இருக்கு. I don't really like though. You know, they are like more sounding oriented kind of guys. Right. That's cool, like you know people should have fun listening to your music, but I'm a lyrical, எப்படி சொல்றது, நான் லிரிக்கல் ஆஸ்பெக்ட் ரொம்ப எதிர்பார்ப்பேன் ஒரு பாட்டை கேட்குறேன்னா. பட் ஆனால் எனக்கு முதல்ல மியூசிக் தான் ரெஜிஸ்டர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஐ நோ வாட் ரேப் இஸ் ஃபார். ஸோ லிரிக்கல் ஆஸ்பெக்ட் நான் ரொம்ப பார்ப்பேன். ஸோ அந்த விதத்தில் தான் நான் எல்லா ஆர்டிஸ்டையும் இப்போ சொல்கிறேன். சிதேமாத் அப்படி எழுதுவானுங்க. MC Altaf லிரிக்ஸ் ஆர் லைக் நைஸ். எனக்கு தெரியாது, நான் ஹிந்தி தெரிஞ்ச பசங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஆமாம். ஸோ அதை தாண்டி வேறு யார் இருக்கா? வேறு யாரோட பண்ணால் நல்லாயிருக்கும்? இப்போதைக்கு இவங்க தான். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னலாக யார்? லெட்ஸ் சே ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் ஹிப்ஹாப் சொல்லியிருக்கீங்க. ஹூ டு யூ வாண்ட் டு கொலாபரேட் வித் ஹூ இஸ் நாட் இன் ஹிப்ஹாப்? ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் இல்லாமலே சம் அதர் ஜான்ரா மாதிரி, வேற மாதிரி ஜான்ரா நம்ம சைட்லேயும் இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீமும் இருக்கட்டும், யாராவது எனி ஒன் அட் ஆல் இஃப் யூ ஹேட் இன் மைண்ட், இஃப் அட் ஆல் யூ டிட். எனக்கு நம்ம ஊரில் வேறு ஜான்ரா பண்ணுற மாதிரி யாரும் அந்த அளவு இம்ப்ரெசிவாக எனக்கு இல்லை. என் தமிழில் வந்து அர்பன் தோழான்னு ஒருத்தர் இருக்கார். ஒர்க் வித் லாட் ஆஃப் சாங்ஸ் அவனோட பண்ணிட்டேன். அதனால் எதுவும் ரிலீஸ் ஆகலை, இப்போது ஆகும் சீக்கிரமாக. அதை தாண்டி எனக்கு மற்ற ஜான்ரு பண்ணுறவங்க அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக எனக்கு தெரியல. இருக்கிறாங்க, பட் ஆனால் அவங்களோட என்னோட இது எப்படி செட் ஆகும்னு எனக்கு தெரியல. அதை தாண்டி oh shit, how did I left இருக்காங்க bro actually, but she is in UK. அந்த பிரீத்னு ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா? உனக்குள் நானே ரீமிக்ஸ் பண்ணாங்க. பிரீத், I'm not too sure. ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு bro அது. Unfortunately எனக்கு தெரியும். She has an amazing voice, like I want to work with her. அதுக்கப்புறம் வேற யார் இருக்கா? வேற யாரு? அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபார் எனக்கு சுசாவோட ரொம்ப அதெல்லாம் பெரிய ஆசை. She is also amazing. Yeah, such a great voice. Yeah, so the crazy talent voice. Yeah, அதுதான். அவ்வளோதான் ப்ரோ. அதை தாண்டி மற்ற ஜான்ரானா பெருசாக இவங்க தான். Okay. அதுவும் இல்லை. Yeah. Okay bro, nice. Yeah. Great bro, it's great talking to you. Yeah, that brings us to the end of the Music for Days podcast, guys. Stay tuned. Cool bro. Peace out. Thanks for having me. Of course man. I had a good time. Me too man. Of course. Peace out guys. Stay tuned. நிறைய பேர் வராங்க. Yeah, so yeah. Peace out. Yeah. Cool bro. Nice. Yeah. All right. Now I'll get Madhav. Okay. எல்லாமே ரெக்கார்ட்